friends. அப்ப இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. So today is friendship சோ day. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் என்ன முக்கியங்க? So for friendship also what is சொல்லுங்க, important? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் என்ன முக்கியங்க? What is important in friendship? விசுவாசம். கொஞ்சம் வாயை Loyalty. திறங்களே, வாயை திறந்தா என்ன ஆயிர போகுது? விசுவாசம் முக்கியம். Loyalty is important. சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் முக்கியம். Loyalty is important. ஃப்ரெண்ட்ஷிப்பிலும் விசுவாசம் முக்கியம். Even in friendship, loyalty is ஆனா important. இன்னைக்கு என்ன கலாச்சாரம்? But what kind of a culture are we living யூஸ் in? அண்ட் த்ரோ கலாச்சாரம். We are living in a use and throw culture. யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரம். Use and throw culture. அப்புறம் ஹையர் அண்ட் ஃபயர் கலாச்சாரம். So hire and fire வேலை கொடுத்துட்டு திரும்ப பிடுங்குற கலாச்சாரம். அப்படியே தமிழ்ல அப்படியே சொல்லுங்க, ஹையர் அண்ட் ஃபயர் Hire கலாச்சாரம். and fire என்ன culture. அவ்வளவுதான். உன்கிட்ட வேலை ஆச்சா, So the work is done காசு with you. கொடுத்தனா, I have given the money to you. காசு வாங்குனியா, You have taken the money from எனக்கு me. வேலை செஞ்சியா, You worked for me. போயிட்டே இருன்னு சொல்லுவாங்க. That's enough. You walk அப்போ away. எஜமானுக்கும் வேலைக்காரனுக்கும் அங்க விசுவாசத்துக்கு இடமே கிடையாது. So there is no question of loyalty between the owner and the நீ servant. வேலை செய், காசு வாங்கிட்டு போயிட்டே இரு. You work, you take your money and you walk சரியா வேலை away. செய்யலன்னு சொன்னா If you do not work நீ properly, வீட்டுக்கு போயிட்டே இரு. you go back to your house. வேலைக்காரன் என்ன செய்வான்? What would the servant do? இன்னொரு எஜமா இன்னும் கொஞ்சம் 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து அங்க போயிருவான். If another owner gives extra money, he would go there. ஆக அந்த மதிப்பெல்லாம் இன்னைக்கு போயிடுச்சு So பாருங்க. if the value has been lost these days, யாருக்கு விசுவாசம் முக்கியமோ இல்லையோ, to whom the loyalty is important or not, உலகத்துக்கு விசுவாசம் முக்கியமோ இல்லையோ, the world may not consider loyalty as ஆண்டவருக்கு important or விசுவாசம் not, மிக மிக but முக்கியம். for God loyalty is very சொல்லுங்க, important. ஆண்டவருக்கு. Say for God, இது அப்படியே உள்ள ஆழமா பதியணுங்க. this should go deep inside your heart. ஆண்டவருக்கு விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். So for God loyalty is very important. ஆக 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோமே. So we read in 2 Chronicles in chapter நான் 25. சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். So I'm going to tell it very shortly. நான் அப்படியே வாசிக்க மாட்டேன். I'm not going to read it just like நீங்க that. பாத்தீங்கன்னு சொன்னா 25 1ல இருந்து 9 வரைக்கும் பார்க்கும் பொழுது, If you read from verses 1 to 9 in chapter அமசியா 25. ராஜாவாகும் பொழுது So when Amaziah became the king, அவனுக்கு 25 he வயசுங்க. was just 25 years old. அவன் எத்தனை வருஷம் அரசாண்டாம்? How many years he ruled the kingdom? 29 years, 29 வருஷம் அரசாண்டாம். He ruled the kingdom for 29 years. அவங்க அம்மா பேரெல்லாம் போடுது பைபிள்ல. So the Bible talks about his mother's அப்புறம் name. வேதம் சொல்லுகிறது, And then the Bible says, தேவனுக்கு முன்னால நல்லா வாழ்ந்தான்னு so சொல்லுகிறது. he lived a good life before God. தேவனுக்கு முன்பாக நல்லா வாழ்ந்தான். So he lived a good life சோ before ஒவ்வொன்னு நம்ம God. அண்டர்லைன் பண்ணணும். So we need to underline every single ஒவ்வொரு thing. வார்த்தையும் முக்கியம் பைபிள்ல. Every word is important in Bible. தேவனுக்கு முன்பாக நல்லாவே வாழ்ந்தான். So he lived a good life in front of அது God. ஆண்டவர் அறிக்கை செய்றார், சாட்சி கொடுக்கிறார். And the Lord gives a testimony about அப்புறம் him. என்ன சொல்றாரு? And then what he says, தேவனுக்கு முன்பாக நல்லா வாழ்ந்தான். so he led a very good life before எல்லாரும் God. சொல்லுங்க, அநேக காரியங்களில். In many things. சொல்லுங்க, அநேக காரியங்களில். Say, in many things. அநேக காரியங்களில் In many things. அவன் சரியானதை செய்தான். He did the right thing. சரியானதை செய்தான். He did the right அப்ப thing. அநேக காரியங்கள் அப்படின்னா So when you say many things, எல்லா காரியங்கள் அல்ல. it does not talk about all things. எல்லா காரியங்கள் அல்ல. It is not talking about all. அவனுக்கு பிடித்த காரியங்கள், The things which he liked. அவனுக்கு வசதியான The காரியங்கள், things which he were comfortable. அவனுக்கு லாபமான The காரியங்கள், things which brought him profit. அந்த காரியங்களிலே அவன் சரியாக செய்தான். In those things he did the right thing. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆனால் Say but. நல்லா வாழ்ந்தான், He lived a good அநேக life. காரியங்களை சரியா He செஞ்சான். did many things in the right way. ஆனால் But முழு உள்ளத்தோடு with a full heart, தேவனுக்கு உண்மையாய் இல்லை. he was not loyal to God. முழு உள்ளத்தோடு With his full heart, தேவனுக்கு உண்மையாய் he இல்லை. wasn't loyal to God. ஏன் வேதம் அப்படி சொல்லுகிறது? Why is the Bible saying சீக்கிரம் such சுருக்கமா things? சொல்றேன். Let me tell you shortly. ஆண்டவர் அவனை ராஜாவாக அமர்த்தினார். It is God who kept him as a அவனுக்கு king. நல்லாவே தெரியும், And he knew that very well. ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவர்னு சொல்லி. He is a man of war. அவனுக்கு நல்லா He தெரியும், knew that very well. ஆண்டவர் வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவார்னு If சொல்லி. God promises, he will definitely fulfill இதெல்லாம் that. தெரிஞ்சு கூட Even after knowing all these அவன் என்ன things, செய்கிறான்? what does he do? 4.5 டன் வெள்ளியை செலவு பண்றான். He spends 4.5 tons silver. ஏற்கனவே 3 லட்சம் ராணுவ வீரர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Already God gave him 3 lakh soldiers. 4.5 டன் சில்வரை செலவு பண்ணி So he spends 4.5 tons silver. அவன் இன்னொரு லட்ச ராணுவ வீரர்களை இஸ்ரவேலில் இருந்து அவன் ஹையர் பண்றான் He பாருங்க. hires
more than lack of soldiers from அப்ப Israel. ஆண்டவர் உள்ளத்தை அது தொட்டது. It touched the heart of the Lord. ஆண்டவர் கொஞ்சம் வருந்தினார். God was disturbed. He was ஏன் என்ன sad கேட்கல? about it and asked, why did you ask me ஏன் என்ன about it? கன்சல்ட் பண்ணல? Why didn't you consult with அவ்வளவு me? செலவு பண்ணணுமா? Do you have to spend so much? நான் வழக்காட மாட்டேனா? Will I not be with you? நான் and யுத்தம் செய்ய will மாட்டேனா? I not do the war for நான் you? கூட இருக்க Will மாட்டேனா? I not be with you? நான் அவனுக்கு முன்னால போக Will மாட்டேனா? I not go before you? இருக்கிற சேனை வைத்து With the entire army, என்னை சார்ந்து கொண்டாலே போதும். it is enough that you were dependent on me alone. ஆண்டவர் தாசனை அனுப்பினார். So God sends his prophet. தீர்க்கதரிசியை God அனுப்பினார். sends his prophet. அமசியாவுக்கு சொல்லு, Go and tell King அந்த Amaziah. 4.5 டன் சில்வர் போனா போகட்டும். It doesn't matter. Leave that 4.5 அந்த tons 1,00,000 silver. ராணுவ வீரர்களை அனுப்பிடு. Let him send back the 1 lakh ஆனால் soldiers. அமசியாவின் கண்கள் But the eyes of King அந்த Amaziah, 4.5 என்ன அந்த டன் சில்வர் மேல இருந்ததுங்க. it was on the 4.5 tons அப்போ silver. இந்த லாயல்டி அங்கதான் क्वेश्चन ஆகுது. So the loyalty becomes a question mark அங்கதான் there. அவனுடைய லாயல்டி எக்ஸ்போஸ் ஆகுது. And that is where his loyalty gets exposed. இப்ப நம்ம சீக்கிரமா போவோம். So we're going to go quickly. ஒருவனுக்கு விசுவாசம் இருக்குமானால் If any man has அந்த faith, விசுவாசம் எதற்கும் ஆயத்தமா இருக்கும். that faith should be ready for anything. எந்த சில்வரையும் கொடுக்க ஆயத்தமா It should be இருக்கும். ready to give any silver. எதையும் செலவு செய்ய ஆயத்தமா இருக்கும். It would be ready to give anything. ஆக எந்த உறவாகட்டும், Whatever relationship may எந்த be, டீல் ஆகட்டும், whatever deal it could எந்த be, ஐக்கியமாகட்டும், whatever fellowship it could be, அதற்கு நாம் செலவு செய்தே ஆக so வேண்டும். we need to spend for that. இரண்டாவதாக Secondly, லாயல்டி waits for the reward. இந்த விசுவாசம் அந்த விலைக்காக காத்திருக்கிறது. விசுவாசம் என்ன செய்கிறதுங்க? What does this loyalty do? ஆண்டவருடைய பலனுக்காக காத்திருக்குங்க. It waits for that prize. பரவாயில்ல, இப்போ 4.5 டன் அந்த சில்வர் போனாலும் It பரவாயில்ல, doesn't matter now if I lose this 4.5 அந்த tons 1,00,000 silver. ராணுவ வீரர்களை அனுப்பினாலும் It பரவாயில்ல, is okay if I send the 1 lakh soldiers கர்த்தர் back. எனக்கு அவருடைய சமயத்தில் ஜெயத்தை God கொடுப்பார். would give me victory at his time. ஆமென். அதாங்க விசுவாசம். And that is what is loyalty. அவர் கொடுப்பார், பரவாயில்ல. He would give, it's fine. அவர் பேச்சை கேட்டு எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல, It is okay if I listen to his word and I face loss. பெரிய இழப்பு வந்தாலும் Though பரவாயில்ல. I may face a huge loss, Loyalty it is fine. waits for the reward. ஆகவே அந்த பலனுக்காக விசுவாசம் And காத்திருக்கிறது. thirdly, loyalty wants God himself. விசுவாசனுக்கு தேவன் மட்டுமே வேண்டும் என்று அந்த சொல்கிறது. தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் What does the அமசியாவுக்கு? prophet say to the king? அமசியா, Amaziah, 4.5 டன் சில்வர் என்ன ஆகும்னு சொல்லி நீ கேக்குற. you are asking me what would happen to the 4.5 ஆண்டவர் tons சொல்றாரு, silver, but God says அந்த 4.5 டன் சில்வர் போனாலும் it பரவாயில்ல, is okay if you lose the 4.5 tons 1,00,000 ராணுவ silver. வீரர்கள் போனாலும் It is பரவாயில்ல, okay if the 1 lakh soldiers also நான் go away. இன்னொரு 40 டன் உனக்கு சில்வர் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. God did not say that he would give another 40 tons silver to him. ஆண்டவர் சொல்றாரு, But God says, நான் என்னையே கொடுக்கிறேன், he says, I give myself. நான் என்னையே I கொடுக்கிறேன். give myself. புரியல? நான் என்னையே He கொடுக்கிறேன். says, I give myself to அமசியா, you. நான் என்னையே கொடுக்கிறேன். Amaziah, I give myself to you. நான் உனக்கு போதுமானவனாய் இருக்கிறேன். I am enough for you. ஆக லாயல்டி என்ன செய்கிறதுங்க? So what does loyalty do? எது இருந்தாலும் எது இல்லைன்னு சொன்னாலும், Whatever you may have or you may not எதை have, நான் விட்டு கொடுத்தாலும், whatever I may leave, ஆண்டவர் எனக்கு போதும். my God is enough for சொல்லுங்க, me. ஆண்டவர் எனக்கு போதும் My சொல்லுங்களேன். God is enough for me. And fourthly, நான்காவதாக, loyalty trusts God's resources. தேவனுடைய ஆதாரத்தை இந்த விசுவாசம் சார்ந்திருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, தேவனுடைய ஆதாரத்தை It depends on God's resource. இந்த விசுவாசம் நம்புகிறது. This loyalty depends on ஆமென். God's resource. ஒருவனுக்கு ஆண்டவர் மீது விசுவாசம் இருக்குமானால், If someone has loyalty in God, எந்த towards சூழ்நிலையிலும் அவன் என்ன செய்வான்? God, in all situations, what would he do? ஆண்டவர் எனக்கு ஆதாரமாய் He இருக்கிறார். would say, God is my resource. ஆமென். அப்பத்தை கேட்டால் If I ask for அவர் bread, கல்லை கொடுக்க மாட்டார். he will not give me மீனை stones. கேட்டால் If I ask for அவர் fish, பாம்பை he கொடுக்க will not மாட்டார். give me serpent. அவருடைய நாமத்தின் பேரில் In his name, நான் எதை கேட்டாலும் whatever I may அவர் ask, அதையே he தருவார். will give me the same. ஆமென். he will never give a stone, ஒரு கல்லை அவர் நமக்கு he will கொடுக்க never give a மாட்டார். snake. ஒரு பாம்பை நமக்கு அவர் கொடுக்க whatever I மாட்டார். ask in his name, அவருடைய நாமத்தினாலே நான் எதை he will கேட்கிறேனோ provide, அதை அவர் எனக்கு he will தருவார். supply. அதை எனக்கு அவர் that is கொடுப்பார். what loyalty will do. அதுதான் இந்த விசுவாசமானது loyalty will செய்கிறது. trust in God's resources. தேவனுடைய ஆதாரத்தை இந்த விசுவாசம் God's சார்ந்திருக்கிறது. resources தேவனுடைய will ஆதாரங்கள் never go dry.
அது எப்பொழுதுமே இல்லை ஒன்றுமில்லாமல் அந்த ஆகிவிடாது. எந்த In சூழ்நிலையிலும் whatever situation it may ஆண்டவருடைய be, ஆதாரம் the resource from பக்கத்துல God, பார்த்து சொல்லுங்க வறண்டு it போகவே will never போகாது. become dry. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உலகத்தில் எந்த பேங்க் ஆனாலும் திவாலாகலாம். In this world, any bank may become bankrupt. எந்த பேங்க் ஆனாலும் திவாலாகலாங்க. Any bank can go bankrupt. ஆண்டவருடைய பேங்க் மாத்திரம் But the bank of God, அப்படியே இருக்குங்க. it would always remain. நம்பி நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாங்க. We can trust and invest in that bank. Whenever obedience seems costly. இந்த கீழ்ப்படிதல் மிகவும் விலையுயர்ந்ததாக நமக்கு Whenever தெரியப்படும் பொழுது, obedience seems costly. கீழ்ப்படிதல் உயர்ந்ததாக நமக்கு தெரியும் God பொழுது, says, தேவன் I சொல்கிறார், can replace அதை நான் மாற்றுவேன். what obedience costs. அதற்கு என்ன நீங்கள் விலை கொடுக்கிறீர்களோ அதை நான் ஆமென். கொடுப்பேன். நான் கீழ்ப்படிகிற 4.5 டன் சில்வரை நான் கொடுக்கிறேன். I give that 4.5 ton silver by 1 obeying லட்சம் you. ராணுவ வீரர்களை I கொடுக்கிறேன். give back that 1 lakh soldiers. ஆண்டவர் சொல்றாரு, God says, எனக்கு கீழ்ப்படிவதால் because you obey நீ me, எவ்வளவு பெரிய கிரயத்தை கொடுத்தாலும் whatever price that you may give for அதை that, தாண்டி அதற்கு மேலாக நான் உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். beyond that I am enough for you is what the Lord says. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, To Abraham God said, உன் ஒரே மகனை எடுத்துக்கொண்டு போய் you take your only son, நான் காட்டுகிற இடத்தில் the place that I show you, எனக்காக for my நீ sake பலி செலுத்து you என்று சொன்னார். sacrifice your son. ஆபிரகாம் லாயலா இருந்தாரா Was இல்லையா? Abraham loyal to God or என்னத்துக்குடா not? வம்பு? Why I have to do இந்த this? ஆண்டவரும் வேண்டாம், யாரும் எதுவும் வேண்டாம். I don't want this God. இந்த பிள்ளையை நான் விட்டு கொடுக்க I தயாரா will இல்லை. not give my son for ஆனால் God. லாயல்டி என்ன செய்தது? But what did loyalty do காஸ்ட் there? எவ்வளவா இருந்தாலும், Whatever may be the cost, கிரயம் எவ்வளவா whatever இருந்தாலும், may be the price that he had அந்த to pay, ஈசாக்கை பலியிட கொண்டு he போனான். took Isaac to give as a Turn to somebody sacrifice. and say, God is no debtor to anyone. யாருக்கும் தேவன் கடனாளி இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் யாருக்கும் கடனாளி அல்லன்னு God is சொல்லுங்களேன். not a debtor to anyone. ஆபிரகாமை ஆண்டவர் வெட்கப்படுத்தல. God never put Abraham to அந்த shame. லாயல்ட்டியை டெஸ்ட் பண்ணார், He அவ்வளவுதாங்க. just tested the loyalty of Abraham. ஆபிரகாம் அந்த லாயல்ட்டி டெஸ்ட பாஸ் பண்ணிட்டாரு. And Abraham passed in the loyalty ஆமென். test. எந்த டெஸ்ட பாஸ் பண்றோமோ இல்லையோ, Whichever test we may pass or not, எத்தனை அட்டம் பண்றோமோ இல்லையோ, how many ever attempts we may இந்த take, லாயல்ட்டி டெஸ்ட மாத்திரம் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா, if we pass in this loyalty test, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்களேன். no chance. நீங்க எங்கேயோ போயிருவீங்க. we will go to greater ஆமென். heights. God is no respecter of any person. தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் இல்லை. பேதுரு வலைகளை விட்டான். Peter gave his nets. பேதுரு வலைகளை விட்டான். Peter gave his nets. ஆக வலைகளை விட்டு பேதுருக்கு என்ன செய்தார்? What did God do to Peter who gave ஆண்டவர் everything? சொல்லுகிறார், God says, உனக்கு என் ராஜ்யத்தையே கொடுப்பேன். I would give you my kingdom itself. ஆமென். நீ பேதுருவாய் இருக்கிறாய். You are Peter now. இந்த கல்லின் மீது என் சபையை And I கட்டுவேன். will build my church on this rock. பாதாளத்தின் வாசல்கள் அதை The மேற்கொள்ளாது. gates of hell cannot overcome என்ன that. ஒரு பெரிய பாக்கியங்க. What a great privilege it இதுக்கு is. கரங்களை தட்டக்கூடாதா? இந்த தேவன் உண்மையுள்ளவர். He is a faithful God. He ஆமென். is a loyal God. disciples left everything. அந்த சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தார்கள். சீசர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. The disciples left everything. ஆண்டவர் அவங்களை வெட்கப்படுத்தினாரா? Did God put them to shame? பக்கத்துல நம்ம பாஷையில சொல்லுங்களேன். Chance இல்ல. சான்ஸே இல்ல. ஆமென். praise the Lord. God never becomes indebted to loyal people. உண்மையுள்ளவர்களுக்கு அவர் கடனாளியாக ஒருபொழுதும் இருந்தது Listen to கிடையாது. this. இதை கேளுங்கள். The greatest reward of loyalty is not what God gives. உண்மையுள்ளவர்கள் தேவன் எது கொடுக்கிறாரோ அது அந்த பெரிய வெகுமதி அல்ல. Let me repeat it again. The திரும்பவும் greatest reward of loyalty is not what God gives. தேவன் என்ன கொடுக்கிறாரோ அது ஒரு பெரிய ரிவார்ட் நீங்க கிடையாது. விசுவாசமா இருந்து If you being loyal, அதனால தேவன் என்ன கொடுக்கிறாரோ and because of that what God gives to அது you, பெரிய விஷயம் அல்ல. that is not a big thing. The greatest reward is அந்த பலன் God என்னவென்றால் himself. தேவன் தாமே அந்த கர்த்தர் இடத்தில் தன்னையே கொடுக்கிறார். God gives himself. நீங்களும் நானும் உண்மையா இருக்கும் பொழுது So when you and I are loyal to பக்கத்துல God, பார்த்து சொல்லுங்க, அவரையே கொடுக்கிறாருன்னு see, he சொல்லுங்களேன். gives himself to us. சத்தமா சொல்லுங்க, அவரையே கொடுக்கிறாருன்னு He gives சொல்லுங்களேன். himself to us. கொடுத்தாரா இல்லையாங்க? Did he not give himself to us?
கொடுப்பேன்னு சொன்னாரா? Did he say that he will give? உனக்கு ஒரு கிரைசிஸ் வரும்போது கொடுக்கறேன்னு சொன்னாரா? Did he say that when you face a crisis I would give you? ஒரு கடன் பிரச்சனை வரும்போது கொடுக்கறேன்னு Did சொன்னாரா? he say during your debt problems I would give you? என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது கொடுக்கறேன்னு சொன்னாரா? Did he say during your difficult situations I would give you? அப்புறம் பாத்துக்கலாம்னு Did சொன்னாரா? he say I would see to it later நீங்க on? போயிட்டு வாங்கன்னு Did சொன்னாரா? he say you go back அப்படி now? சொல்லலங்க. He never said like that. கொடுப்பேன் என்றவர், He who said I would give கொடுப்பேன் you, என்றவர் the one who said he would கல்வாரி சிலுவையிலே give on the cross of Calvary 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 2000 years back, அவர் தன் சொந்த குமாரனை he கொடுத்தார். gave his only son, அவர் begotten son. தன்னையே He கொடுத்தார். gave himself. Amen. Moses wanted God's presence more than the promised land. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை விட தேவனுடைய பிரசன்னத்தை மோசே எதிர்பார்த்தான். Moses valued presence more than the promise. அந்த வாக்குத்தத்தத்தை விட தேவனுடைய பிரசன்னத்தை அவன் மிகவும் மதிப்பு கொடுத்தான். Amen. More than the promised land, more than the promise. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை விட என்ன மோசேஸுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாருங்க. God spoke to Moses and என்ன told him, சொன்னாருங்க? what did God tell நீ Moses? யூகேக்கு போவேன்னு சொன்னாரு. He said you will go to நீ UK. யுஎஸ்க்கு போவேன்னு சொன்னாரு. He said you'll go to நீ US. ஆஸ்திரேலியாக்கு போவேன்னு You சொன்னாரு. would go to நீ Australia. நியூசிலாந்துக்கு You போவேன்னு would go சொன்னாரு. to New Zealand. நீ சிங்கப்பூருக்கு You போவேன்னு would go சொன்னார். to Singapore. நீ வெளிநாட்டுக்கு போய் செட்டில் You ஆவேன்னு would go சொன்னார். to a foreign country and settle. பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்துக்கு உன்னை நான் கொண்டு போவேன்னு சொன்னாரு. He said I will take you a nation which is flowing with milk and honey. எத்தனை பேர் யுஎஸ் விசாக்காக காத்திருக்கிறீங்க? How many of you are waiting for your எத்தனை பேர் US யூகே visa? விசாக்காக How many of காத்திருக்கிறீங்க? you are waiting for your UK எப்படியாச்சும் visa? போனா போதும். Somehow I want to go there. ஆண்டவர் பிராமிஸ் பண்ணி இருக்கிறாரு. God has promised. சந்தோஷம். It is He is a happiness. God of his word. அவர் வார்த்தையின் தேவனாக அவர் இருக்கிறார். வார்த்தையின் தேவனாய் He is a இருக்கிறார். God of his word. If you know for sure உங்களுக்கு அது நன்றாக that தெரியும் it is என்றால் God's promise, அது தேவனுடைய வாக்குத்தத்தம் என்று if God had said அது தேவன் தாமே that he will சொல்லியிருந்தார் give you the என்றால் promised land அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை நான் that you கொடுப்பேன் என்று desire, நீங்கள் அந்த விரும்புகிற அந்த are காரியம் you here? இங்கதான் He இருக்கீங்க. will take you அவர் உங்களை கொண்டு at செல்வார். any cost. என்ன நடந்தாலும் சரி. அந்த ஸ்டாம்ப் அவரே பண்ணுவாருங்க. He would himself put his அந்த stamp on that. விசாக்கு ஸ்டாம்பிங் அங்க இருந்து வரங்க. The stamping for the visa would come from பக்கத்துல above. பார்த்து சொல்லுங்க, அவ வெட்கப்படுத்த He மாட்டாருன்னு would சொல்லுங்க. never put you to shame. ஆண்டவர் மோசேக்கு சொன்னாரு, God looked at Moses and உனக்கு said, பிராமிஸ் லேண்ட்ல கொண்டு போறேன். I would take you to the promised land என்ன அங்க பாலும் தேனும் ஓடும். and there would be milk and honey flowing in அந்த that மாதிரி land. ஒரு லேண்ட். A land like that. இன்னைக்கு நாம ஆசைப்படுற லேண்ட் மாதிரி அல்ல. It's not like the land that we desire these நம்ம days. செட்டில் ஆக விரும்புற நாடு மாதிரி அல்ல. It's not like the country that we would love to பாலும் settle. தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன்னு He சொன்னாரு. said I would take you to a nation flowing with milk and ஆக honey. மோசே என்ன பண்ணாரு? So what did Moses do ஐயோ there? போனா போதும். Oh, it is enough if I go there. ஆண்டவர் விசா ஸ்டாம்ப் பண்ணா It போதும். is enough if God puts his visa stamp அந்த there. வாசல் திறந்தா போதும். It's enough if the door is open for மோசே me. அப்படி சொல்லலங்க. But Moses did not ஆண்டவரே say such எந்த things. யுஎஸ்க்கு அனுப்புனாலோ, God, you may send me to any எந்த US. யூகேக்கு அனுப்புனாலோ, You may send me to UK. எந்த ஆஸ்திரேலியாக்கு You may அனுப்புனாலோ, take me to Australia. எந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு You அனுப்புனாலோ, may take me to a nation flowing with milk and உங்க honey. பிரசனம் இல்லைன்னு If சொன்னா I do not have your presence நான் அங்க there, போக I மாட்டேன். will not go there. ஆமென். உங்க சமூகம் எனக்கு முன்னால போலன்னு சொன்னா, If your kingdom does not go before நீங்க me, இல்லன்னு சொன்னா if you're not going to be there, நான் அங்க போக I மாட்டேன். will not go there. இங்க தான் இருக்கிறீங்களா? Are you all here? Exodus chapter number 33 Exodus 33, verse number 15. யாத்ராகமம் 33:15. Moses said to God, அப்பொழுது மோசே தேவனை if your நோக்கி, presence does not go with us, உம்முடைய சமூகம் என்னோடே கூட do செல்லாமல் not போனால் send us up from here. எங்களை விடத்திலிருந்து கொண்டு How போகாதீரும். will anyone know that you are pleased with me and with your people unless you go with us? எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினாலே அல்லவா? ஆமென். சொல்லுங்க, என்னோடு வருவதினால் மாத்திரமே. Because you come with us. என்ன மாதிரி லேண்ட் கொண்டு போனாலும் Whatever land that you may take me உங்க to, பிரசனம் இல்லைன்னு சொன்னா, if your presence is not பக்கத்துல going to பார்த்து be சொல்லுங்க, there, என்ன மாதிரி லேண்ட் கொண்டு போனாலும், whatever land that you may be சொல்லுங்கடா, taken என்ன to, மாதிரி லேண்ட் கொண்டு போனாலும் whatever land that you may go, உங்க பிரசனம் இல்லைன்னா, if your presence is not உங்க there, சமூகம் முன்னால போலன்னா, if your kingdom does not go it before is me, not a blessing. அது ஆசீர்வாதம் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது ஆசீர்வாதம் அல்லன்னு It's சொல்லுங்களேன். not a blessing. ஆண்டவர் எங்கு நம்மை கொண்டு சென்றாலும் Wherever the
the Lord takes us. ரெண்டு கை உயர்த்தி சொல்லுங்க. Lift both your hands ரெண்டு and கை says, உயர்த்தி சொல்லுங்க. lift both your hands எனக்கு and நீங்க says, போதும்பா. Lord, you're enough for எனக்கு me. நீங்க வேணும். Moses valued God, the presence more than the promise. மோசேவுக்கு வாக்குத்தத்தத்தை விட பிரசனம் பெரிதாக மதித்தார். David valued portion more than the position. தாவீது பதவியை விட தனது பங்கையே பெரிதாக மதித்தார். தாவீது ஆண்டவர் வனாந்தரத்துல இருந்தாங்க. David was in wilderness. கேட்கிறதுக்கு ஆள் இல்ல. There was no one to inquire about him. ஆடுகளுக்கு பின்னால இருந்தான். He was behind the sheep. குடும்பத்துல அவன் பெரிய ஆளு கிடையாது. He was not a big person in his own குடும்பத்திலேயே அவனை family. திரும்பி பார்க்க மாட்டான். His own family members did not respect him. தீர்க்கதரிசி கேட்கும்போது அவ்வளவுதான் எங்களுக்கு இவ்வளவு பிள்ளைங்க தான் When the சொல்லிட்டாங்க. prophet asked the father, they did not talk about David. இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறான்னு சொல்லியே தெரியாது. They didn't know that there was a boy who existed அந்த like மாதிரி this. வனாந்தரத்தில் இருந்தவனை And the person who was in wilderness, ஆண்டவர் கொண்டு வந்து God brings him சிங்காசனத்தில் வைத்து and he makes him to sit on the ராஜாவாக throne அபிஷேகம் பண்ணார். and he anoints him as a king. அதோட முடிஞ்சுதா? Did it get over there? இந்த தாவீது என்ன சொல்றான் பாருங்க. What did David say இதான் here? பியூட்டிங்க. That's the beauty here. இதான் அழகுங்க. That's the beauty இதான் here. டிவோஷனுங்க. That's the devotion இதான் that you loyalty-ங்க. see. That's the loyalty that you see here. Psalm 73. சங்கீதம் 73. Whom have I in heaven but you? பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? On earth there's nothing I desire besides you. பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. My flesh and my heart may fail, என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. but God is the strength of my heart தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் and my portion forever. இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். கரங்களை நல்லா தட்டிங்க. என்னையா பொசிஷன் எனக்கு? What kind of a position do I have? எனக்கு பொசிஷன் எம்மாத்திரமே. What is position to me? எனக்கு ஸ்டேட்டஸ் What எம்மாத்திரமே. is status to me? என் flesh ஃபெயில் ஆயிரும். My flesh may fail. என் ஹார்ட் ஃபெயில் My ஆயிடும். heart may fail. ஆக இந்த பொசிஷன் எல்லாம் எம்மாத்திரமே. What about this position? It's நாசியில் nothing. சுவாசம் இருக்கிற வரைதானே. Till we have breath in our nostrils. அப்பதான் அவன் அவள்னு சொல்லுவாங்க. And that is when they say he and she. அது வரைக்கும் தான் அவங்க வந்துட்டாங்களா அவ வந்தாளா அவன் வந்தானான்னு Till கேட்பாங்க. then only they would ask whether he or she has come எப்போ or not. சுவாசம் நின்னு போச்சுன்னு நியூஸ் வருதோ, The moment we hear that the person is no more, சுவாசம் போச்சு, the life, the breath has gone ஆளு away, போச்சு, the person is no more, அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க, they wouldn't say that they took her to the அவனை hospital, ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க, took him to the hospital, அங்க முடிஞ்சு போச்சு. and it gets over there. அடுத்து என்ன சொல்லுவாங்க? The next thing, what do they எப்போ say? அவளை கொண்டு வருவீங்கன்னு சொல்லுவாங்களா? Would they say, when would you bring her back எப்போ home? அவனை கொண்டு வருவீங்கன்னு சொல்லுவாங்களா? Would they say, when would you bring him back? எப்போ பாடி வரும்னு They சொல்லுவாங்க. would say, when would you bring the body? என்னங்க? எப்போ பாடி வரும்னு சொல்லுவாங்க. And they would say, when would you அவள் bring the போச்சு, body? அவன் போச்சு, He and she அவங்க goes போச்சு, away. இவங்க போச்சு, And he and she, பாடி எப்போ வரும்னு they சொல்லுவாங்க. would say, when would the body அதனால come? தான் இந்த சங்கீதக்காரர் And சொல்றான், that is why the psalmist ஆண்டவரே says, my heart may fail, ஆண்டவரே என்னுடைய இருதயம் my flesh may போகலாம், fail, என்னுடைய மாம்சமும் but போகலாம், God is the strength of my heart, ஆனால் என் இருதயத்தின் பலன் my அவராக portion இருக்கிறார். forever. அவரே என்னுடைய பங்காய் இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு பங்கு. He is my கரங்களை portion. உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க, Lift your hands. கரங்களை Lift உயர்த்துங்க. your hands. போதும் நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் என்னை மாற்றி நீர் சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. Sing it again, sing it again. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சின்ன சின்ன ஆசைன்னு சொல்லுங்க. Say small desires. சின்ன சின்ன ஆசை நிறைய இருக்கு. I have many small desires. நிறைய சின்ன சின்ன ஆசைங்க நிறைய இருக்கு. There's so many small desires that I எவ்வளவு சின்ன have. சின்ன ஆசை இருந்தாலும் How many ever small desires that you may have. ஆண்டவருக்கு எதையும் ஒப்பிடவே முடியாது. We cannot compare with God. அவர் உங்க போஷனாக உங்க பங்காக மாறினார்னா If He becomes your portion, உலகத்துல வேற ஒண்ணுமே நமக்கு வேண்டாம். we don't need anything else in this world. சின்ன சின்ன ஆசை எத்தனை ஆயிரம் நிறைவேறினாலும் The small desires, thousands, they may get fulfilled. இந்த விழுந்து போன இந்த சரீரத்திற்கு This fallen body, இந்த fallen nature, this fallen nature, இந்த நேச்சர், இந்த சுபாவத்திற்கு திருப்தியே இருக்காது. there is no contentment in this fallen எத்தனை nature. ஆசைகள் body. நிறைவேறினாலும் திருப்தி இருக்காது. How many ever small desires may get fulfilled, but we அதனால are தான் not அவன் சொல்றான், content. And that is why he My says, flesh may fail, என்னுடைய மாம்சம் my heart may fail, இருதயமும் மாண்டு but God போகிறது, is the strength of my heart. ஆனால் என் தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் Paul கண்மலை. valued knowledge more than religious identity. பவுல் மதம் சார்ந்த அடையாளத்தை விட தேவ அறிவை பெரிதாக மதித்தான். Paul counted everything as loss. Philippians chapter number 3, Philippians chapter 3 verse number 7. ஏழாவது வசனம் சொல்கிறது, Whatever were gains to me, I now consider loss for the sake of Christ. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எல்லாவற்றையும் அவைகளை What கிறிஸ்துவுக்காக is நஷ்டம் more? என்று எண்ணினேன். இன்னும் என்ன I இருக்கிறது? consider everything a loss எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என பார்ப்பேன். because of the surpassing worth of knowing Christ Jesus my Lord. ஏனென்றால் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என இந்த எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பவுல போல ஒரு பெருமையுள்ள ஆளை உலகம் பார்த்திருக்காது. This world would have never seen a man like Paul who was full of எதுல pride. பெருமை? In what things he had this pride? அந்த மதத்து பெருமை. That in religion. நான் யூதன்டா, I'm a Jew. என்ன போல ஒரு யூதன் யாரும் இருக்க முடியாது. There's no other Jew like me. என்ன போல பைபிள் நாலேஜ் இருக்கிற ஆள் யாரும் இருக்க There's no முடியாது. other person who has Bible knowledge like என்ன me. போல யூத பக்தி உள்ள ஆள் யாரும் இருக்க There's முடியாது. no other Jew who has such a devotion. என்ன போல அறிவாளி யாரும் இருக்க There's முடியாது. no knowledgeable person like me. எனக்கு எல்லாம் தெரியும். I know everything. எல்லாத்தையும் கரைச்சு எல்லா சட்டத்தை கரைச்சு I know குடிச்சிருக்கேன். all the laws by heart. நான் எங்க படிச்சேன் தெரியுமா? You know where I studied? The best யூனிவர்சிட்டில I படிச்சிருக்கிறேன். studied in the best university. என்ன பட்டம் எனக்கு இல்ல. I do not. I have all the titles. எல்லா டிகிரிஸ் எனக்கு இருக்கு. I have all the degrees. எல்லாமே நான் மேன்மையா சொல்லலாம். And I can tell everything with நான் pride. சாதிக்காதது ஒண்ணும் There's கிடையாது. nothing that I have not அந்த achieved. மனுஷனுக்கு கொலவெறி பாருங்க. But that man has that kind of religious யூதர் அல்லாத fervor. ஒவ்வொருத்தரையும் அவர் அந்த அளவுக்கு வெறுத்தான் பாருங்க. He hated everybody who's not a Jew. யாரையும் கொலை செய்ய தயங்குறது கிடையாது. He would not hesitate to kill anyone. யாரையும் அடிச்சு நொறுக்க தயங்குறது He would கிடையாது. not hesitate to beat up anyone. அந்த அளவுக்கு தலகனம் And பிடித்தவன். that kind of a proud nature என்றைக்கு he had. இயேசுவை சந்தித்தானோ, But the day he met Jesus, என்றைக்கு இயேசு அவனோடு இடைப்பட்டாரோ, the day that Jesus intervention he அன்றைக்கு had, அவன் on சொல்லுகிறான், that day he says, இதெல்லாம் இந்த மத வைராகியம் எல்லாம, all these religious இந்த fervor, மத அடையாளம் எல்லாம, all this religious இந்த identity, பெருமை எல்லாம, all this pride, இந்த அறிவெல்லாம, all this knowledge, இந்த செல்வாக்கெல்லாம, all this kind of இந்த wealth, ஸ்தானம் எல்லாம all the title and எனக்கு position, நஷ்டம், எனக்கு குப்பை என்று he says சொல்லுகிறான். it is all garbage and it is lost for அதையெல்லாம் me. ஒரு பொருட்டாகவே நான் கருத He says, மாட்டேன். I do not even care for such things. எனக்கு தேவையானது But ஒன்றுதான், what I need is only one thing. இந்த இயேசுவை அறிகிற அறிவு எனக்கு I போதுமே. need enough the knowledge of knowing my கரங்களை Christ. நல்லா தட்டுங்களே. Paul surrendered அங்கே பவுல் தன்னை his ஒப்புக்கொடுத்தான். religious achievements. அவனுடைய அந்த மத சார்ந்த அவனுடைய எல்லா He வெற்றிகளும் surrendered his religious achievements. அந்த மத சார்ந்த எல்லா காரியங்களையும் அந்த இடத்திலே He surrendered his religious reputation. அவனுக்கு இருக்கிற அந்த மதிப்பு எல்லாவற்றையும் He பக்தி surrendered his எல்லாவற்றையும் religious influence. அந்த தாக்கங்கள் அந்த மத சார்ந்த தாக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு He கொடுத்தான். surrendered his religious status. அவனுடைய அந்த மதம் சார்ந்த அந்த ஸ்தானத்தையும் அவன் விட்டு கொடுத்தான். நமக்கு என்ன பெருமைங்க? What kind of a pride do we எதுல have? பெருமை கொள்றோம்? What particular thing do we take நான் ஆண்ட pride of? பரம்பரை,
நான் ஆண்ட பரம்பரை. I ruled my whole, எங்க பரம்பரை ஆண்ட பரம்பரை. my generation ruled எங்க things. ஜாதி பத்தி தெரியுமா? Do you know about my caste? எங்க கோத்திரம் தெரியுமா? Do you know about my, எங்க குலம் தெரியுமா? do you know to which caste do I belong எங்க to? forefathers எல்லாம் என்ன மாதிரி இருந்தாங்க Do தெரியுமா? you know who are my forefathers? எத்தனை ஏக்கர் எத்தனை 100 ஏக்கர் வச்சிருந்தாங்க Do you தெரியுமா? know how many acres of land my அவங்க எல்லாம் எந்த forefathers தட்டுல had? சாப்பிட்டாங்க Do you தெரியுமா? know which kind of a plate that they ate எல்லாம் their வெள்ளி food? தட்டுல They சாப்பிட்டவங்க. ate in silver plates. எல்லாம் பொன் தட்டுல They சாப்பிட்டவங்க. ate in gold plates. இதுல நமக்கு பெருமை இருக்கு பாருங்க. So people are taking pride in such things. ஆக ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் But as far as the children of God are இதெல்லாம் நமக்கு concerned, பொருட்டே கிடையாது. all these are nothing. அவர் ஒருவர் போதுமே. He is enough. Loyal heart says, அந்த உண்மையுள்ள இருதயம் loyal சொல்கிறது. heart says, உண்மையுள்ள இருதயம் சொல்கிறது. Lord, if I have you, ஆண்டவரே நீர் என்னிடத்தில் இருக்கிறீர் என்றால் I have enough. எனக்கு எல்லாம் போதுமானதாக Somebody say with me, இருக்கிறது. somebody say with me, if I என்னோடு have கூட you. சொல்லுங்கள் நீர் என்னிடத்தில் இருக்கிறீர். Somebody say with me, please. என்னோடு கூட சொல்லுங்கள். Lord, if I have you, நீர் என்னிடத்தில் இருக்கிறீர். if I have you, நீர் என்னிடத்தில் இருக்கிறீர். I have enough. எனக்கு எல்லாம் போதுமானதாக Say it boldly. தைரியமாக Lord, if I have you, நீர் என்னிடத்தில் இருக்கிறீர். I have enough. எனக்கு எல்லாம் போதுமானதாக. இப்ப சொல்லுங்க. Now you say, Loyalty விசுவாசம் is willing to pay the price. அந்த கிரயத்தை கொடுக்க அது தயாராக இருக்கிறது. Secondly, loyalty இரண்டாவதாக விசுவாசம் waits for the reward. அந்த பலனுக்காக அது காத்திருக்கிறது. Loyalty விசுவாசம் மூணாவதாக மூன்றாவதாக wants God himself. தேவனே வேண்டும் என்று சொல்கிறது. நாலாவது Fourthly, loyalty trusts in God's resources. அது தேவனுடைய அந்த வளத்தின் மேல் ஆதாரத்தை அது எனக்கு சார்ந்திருக்கிறது. ஒரு 5 நிமிஷம் கொடுத்துருங்க ப்ளீஸ். Please give me 5 minutes more. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இது வரைக்கும் முடிச்சேன். I finished till this in the first service. Fifthly, loyalty sustains the blessings. ஐந்தாவதாக விசுவாசம் ஆசீர்வாதங்களை நிலைநிறுத்த செய்கிறது. ஆமென். விசுவாசம் என்ன செய்கிறதுங்க? What does loyalty do? விசுவாசம் என்ன What செய்கிறதுங்க? does loyalty do? ஆசீர்வாதத்தை தக்க வைக்கிறது. It sustains the blessings. ஆமென். அது தக்க வைக்கிறது. It sustains the Listen to blessings. this. இத கேளுங்க. God gives blessing. தேவன் ஆசீர்வாதத்தை God கொடுக்கிறார். gives the blessings. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். Loyalty sustains the blessing. ஆனால் இந்த விசுவாசம் அந்த ஆசீர்வாதங்களை தக்க வைக்கிறது. ஆமென். நமக்கு இருக்கிற அத்தனையும் All the things that we have, எனக்கு இருக்கிற சுவாசம், the breath that I have, எனக்கு இருக்கிற ஜீவன், the life that I have, எனக்கு இருக்கிற சுகம், the healing that I எனக்கு have, இருக்கிற பலன், the strength that I எனக்கு have, இருக்கிற தாளந்து, the talent that I have. the list is endless. அப்படியே அந்த லிஸ்ட் போய்க்கொண்டே இருக்கிறது. எல்லாமே ஆண்டவர் எனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். Everything the Lord has given me out of his grace. ஆமென். அதுல லாயல்டி இருக்கு. So there's loyalty there. எனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். He has given me that out of his grace. ஆனா நான் அந்த ஆசீர்வாதங்களை தக்க வைக்கணும்னு சொன்னா But if I have to sustain those blessings, என்ன வேணுங்க what எனக்கு? I need, சொல்லுங்க, விசுவாசம் வேணும்னு சொல்லுங்க. I need loyalty. சுருக்கமா முடிச்சிடுறேன். தொடரும். அடுத்த வாரம் இல்ல, அதுக்கு அடுத்த வாரம் Next week we will again continue this. வாட்டா சாட்டமான ஒரு மனுஷன். There was this very handsome அந்த person. நாள்ல அவனை போல டால் யாருமே கிடையாது. Those days there was no other person tall as him. அந்த மாதிரி உயரம். He was so tall. Bible says he was better looking, handsome guy. The Bible says that he was a very handsome நல்ல person. நல்ல நல்ல பார்க்கிறதுக்கு அழகான நல்ல தோற்றம். He was a very handsome guy to நல்ல look at. பர்சனாலிட்டி. He had a very good personality. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேணும் ராஜா வேணும்னு கேட்டாங்க. The people of Israel asked that they wanted a king. ஆண்டவர் சொல்றாரு, பாவி பசங்களே, உங்களுக்கு நானே ராஜாவா இருக்கிறேனே. The Lord looks at them and says, I am your king. நான் தானே உங்களை வெளியே கொண்டு வந்தேன். I am the one who brought you out of, எகிப்திலிருந்து கொண்டு வந்தது நான் தானே. I am the one who brought you out of Egypt. எந்த ராஜாடா உங்களை கொண்டு வந்தது? Which other king they brought you all அந்த up? பார்வோனை விழுத்தி வெட்கப்படுத்தி உங்களை வெளியே கொண்டு வந்தது நான் தானப்பா. It is I who put Pharaoh to shame and I brought you out of உங்களுக்கு Egypt. நான் ராஜாவா இருக்க விரும்புறேன். And I want to be a king to you. நீங்க இன்னொரு ராஜாவா கேக்குறீங்களே. But you are asking for another king. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போனா போட்டோன்னு சொல்லுங்கடே. So let it be. உங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுக்கிறேன். Let me give a king to இந்த you. ராஜா மூலமாக ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். And through this king God taught them
அந்த நாள்ல ஒரு ராஜாக்கு ஃபிட்டான பர்சன் அவன்தான். In those days, he was the right person to be a king. நல்ல வெல்தி ஃபேமிலி, From a very wealthy family. நல்ல பணக்கார குடும்பம். From a wealthy family. நடந்தது என்ன தெரியுமா? You know what happened? நான் நினைக்கிறேன் சும்மா ஊர் சுத்திட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். Maybe he was just roaming about. நல்ல காசு இருக்கு, எல்லாமே He இருக்கு, had money and everything. வேலை செய்ய வேண்டிய அவசியம் No கிடையாது. necessity for him to work. அவங்க அப்பா ஒரு நாள் கூப்பிட்டாரு. His father called him one day. அப்படியெல்லாம் நீங்க கூப்பிடாதீங்க, Don't call like that. அப்படிதான் கூப்பிட்டிருப்பாரு, நான் கற்பனை I'm பண்றேன். just imagining that's how the father would have called. என் கழுதை காணாம போச்சு. My donkey is missing. என்ன, அவங்க அப்பா கழுதை காணாம போச்சு. Father's donkey, it was மகனை missing. கூப்பிடுறாரு. So he calls his son. அவர் மனசுல நினைச்சிருப்பார், நீயும் ஒரு கழுதை தானே. In his mind, he would have thought, you also are a என் donkey. கழுதை காணாம போச்சு, I have lost my donkey. வேலை வெட்டி இல்லாம இருக்கிற, You are not having any job. நீ தேடி என் கழுதையை கண்டுபிடின்னு சொன்னாரு. He says, go and look for the donkey and bring it. இவனுக்கு வேற வழி கிடையாது. There was no other go for அப்பா him. தயவு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். So, under his father's care, he was living. கழுதையை தேடி போயிட்டு இருக்கிறாங்க. So he goes out to looking out for the ஆண்டவர் donkey. தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு, And the Lord tells the prophet, அவன்தான். that is the person. அவன் பர்சனாலிட்டிக்காக ராஜா அல்ல, He is not a king because of his அவனுடைய personality. தோற்றத்துக்காக அல்ல, Not because his appearance. அவனுடைய அழகுக்காக Not அல்ல, because of his beauty. அவனுடைய உயரத்துக்காக Not அல்ல, because of his height. அவனுடைய ஃபேமிலி Not பேக்ரவுண்டுக்காக about அல்ல. his family background. அவனை வெச்சு ஒரு பாடத்தை கத்து To கொடுக்கிறேன். him I'm going to teach a lesson. அவனை ராஜாவாக்குன. And the Lord made him the king. கழுதையை தேடி போனாங்க. He went searching the donkey. ராஜாவாக அபிஷேகம் And he செய்யப்பட்டான். was anointed as the king. இந்த சவுல்ல, This Saul. இந்த சவுல்ல This Saul. அவன் பாருங்க, When you look லாயல்டி டிஸ்லாயல்டி பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். he teaches the loyalty and the disloyalty lesson. God gives the blessing. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். Loyalty sustains the blessing. ஆனால் அந்த loyalty அந்த ஆசீர்வாதம் ராஜாவாக அதை அபிஷேகம் நிலைநிறுத்த செஞ்சிட்டாருங்க. செய்கிறது. He anointed him as the king. ராஜாவா நிலைச்சிருந்தானா? But did he remain there as a king? ராஜாவா நிலைச்சிருந்தான். Did he sustain as a king? அந்த பதவியை தக்க வச்சானா? Did he sustain his அந்த position? ஆசீர்வாதத்தை தக்க Did he வச்சானா? sustain his blessings? கிடையாது.